வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். கிராம உத்தியோகத்தர்கள் சுகையின விடுமுறை போராட்டம். அனுரகுமார திசாநாயக்க வேட்பு மனுவில் கையொப்பமிட்டார். அமைச்சர் அலி சப்ரிக்கு புதிய அமைச்சு பதவி. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1700 ரூபாய் சம்பளத்திற்கு இணக்கம். அரியந்திரனுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். மூதூர் பிரதேச செயலக பிரிவின் 42 கிராம சேவையாளர்கள் பிரிவுகளைச் சேர்ந்த கிராம உத்தியோகத்தர்கள் இன்று திங்கட்கிழமை சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிராம சேவையாளர் அலுவலகங்கள் மூடப்பட்டு நாளாந்த செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. நாடளாவிய ரீதியிலுள்ள கிராம உத்தியோகத்தர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியந்திரனுக்கான கட்டுப்பணம் இன்று திங்கட்கிழமை செலுத்தப்பட்டது. சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினரான த. சிற்பரன் பொது வேட்பாளருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தினார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21 இடம்பெறவுள்ள நிலையில் இன்று திங்கட்கிழமை மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வேட்பாளர் வேட்பு மனுவில் கையொப்பமிட்டார். இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டாக்டர் நிகால் அபேசிங்க, மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டனர். நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். தற்போது வகிக்கும் வெளிவிவகார அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக இந்த அமைச்சு பதவி இன்று திங்கட்கிழமை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்கும் தீர்மானம் சம்பள நிர்ணய சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இதனை தெரிவித்தார். இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை ஊதியமாக 1350 ரூபாவும் வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 350 ரூபாவும் வழங்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் 337 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்தில் 220 முறைப்பாடுகளும், மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்தில் 117 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 17 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்தின் ஹேன்ஸ் நகரத்தில் ஹோட்டல் ஒன்றின் மீது ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் விமானி உயிரிழந்துள்ளார். ஹெலிகாப்டர் ஹோட்டலின் கூரை மீது விழுந்து நொறுங்கியதை தொடர்ந்து பாரிய தீ மூண்டதாகவும் இதனைத் தொடர்ந்து ஹோட்டலில் காணப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹெலிகாப்டரில் இருந்த ஒரே ஒரு நபர் உயிரிழந்துள்ளார் என குயின்ஸ்லாந்து போலீசார் தெரிவித்தனர். அவர் அனுமதிக்கப்படாத பயணத்தை மேற்கொண்டார் என ஹெலிகாப்டரை பயணங்களிற்கு வழங்கும் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
ஹோட்டலில் காணப்பட்டவர்களில் 80 வயது ஆணொருவரும் 70 வயது பெண்ணும் சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் ஹெலிகாப்டர் மிகவும் தாழ்வாக பறந்தது. அதன் விளக்குகள் ஒளிரவில்லை என ஒருவர் தெரிவித்துள்ளார். குண்டுவெடிப்பு போன்ற சத்தம் கேட்டது. அதன் பின்னர் தீ மூண்டது, புகை எழுந்தது. ஹோட்டலில் இருந்த பலருக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை என ஹோட்டலின் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்யும் ஒருவர் தெரிவித்துள்ளார். உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் குப்பை மேடு சரிந்து விழுந்ததில் 18 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக பெய்த கடுமழை காரணமாக இந்த குப்பை மேடு சரிந்துள்ளதாகவும் அதற்கு அருகிலுள்ள வீடுகள் புதையுண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பலர் இதில் சிக்குண்ட நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இதுவரையில் 14 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043.